சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா கார்ஸ் ரொம்ப கிரேஸ். எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி ஒன்னொன்னா வாங்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வாங்கின கார் இது ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினது ஒரு கோல்ட் கலர்ல ஒரு போர்ஷே வச்சிருப்பேன். அது ரேப் பண்ணது ப்ளூ கலர் போர்ஷே. அது வந்து கோல்ட் கலர் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். போர்ஷே தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது மெக்கான். வெட்டிங்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் கார் வாங்குனீங்களா? வெட்டிங்காக அவங்க வீட்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டா. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, கிரீன் கலரா? ஆமா, அது கொஞ்சம் கிரேஷ் ஷேட். ஓகே, ஹனிமூன் லொகேஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ அத பத்தி சொல்லுங்க. அதுவுமே ப்ரீ பிளான்ட் தானா? இங்க போணும், டிக்கெட்ஸ்லாம் முன்னாடியே போட்டாச்சா? யூரோப்ல ஒரு 4 கண்ட்ரீஸ் போனோம். ஜெர்மனி ஃபர்ஸ்ட் போனோம், அங்க ஒரு 3 நைட்ஸ் இருந்தோம். அப்புறம் அங்க இருந்து ஃபின்லாந்து போனோம். அப்புறம் அங்க இருந்து ஆஸ்திரியா போனோம். அப்புறம் எஸ்டோனியான்னு ஒரு கண்ட்ரி, அது ஒரு நாள் மட்டும் போயிட்டு. மெயினா நாங்க அந்த இடத்த சூஸ் பண்ண ரீசன் வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கறதுக்காக போனோம். ஆக்சுவலா நாங்க போன டைம் அப்போது சீசன் கிடையாது. ஃபெப் எண்டோட அங்க வந்து அந்த வின்டர் முடியுது. அப்போ நார்தர்ன் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நாங்க போன அன்னைக்கு கரெக்டா எங்களால நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப லக்கின்னு லக்கிலே பார்க்க முடிஞ்சது. நீங்க ஒரு கார் பயங்கரமா கார் கிரேஸ்ன்றதால அந்த இதெல்லாம் பார்த்தோம். BMW மியூசியம் போனோம். ஆமா. ஓகே, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க என்னங்க பண்ணிட்டீங்க, உள்ள வாங்க எல்லாமே இன்னும் உள்ள போய் பாக்குறாங்க. எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி, எனக்கு ஒரே காரா தான் தெரிஞ்சது. இந்த லுக்ஸ்க்கு இப்படி பண்ணணும். ஏன்னா அந்த ஜுவல்லரி கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி சொல், எல்லாமே வந்து ரொம்ப டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரியா இருந்துச்சு. ஸோ அதுவுமே நீங்க எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதான்னு கேட்குறேன். ஆமா, எனக்கு பிடிச்ச டிசைன் நான் சொன்னேன், அவங்க அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேற ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி வந்து? ஏன்னா நம்ம பீப்புள் எல்லாமே ஃப்ரம் சவுத்ன்றப்போ நார்த்ல போய் அங்க நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்குல்ல. ஏதாவது ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் ஃபேமிலியா பண்ணது அந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? வீட்டில் எல்லாரும் என்னன்னா அங்கே வந்து இந்த கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். பேலஸ்க்கு நடுவில் 2-3 பெரிய பெரிய கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு 24/7 வந்து டீ, பிஸ்கெட்ஸ், காஃபீஸ், ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ பெரியவங்களுக்குலாம் அது வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம இந்த காரிடோர்ல இந்த ஸ்நாக்ஸ் நினைச்சு அங்கேயே இருக்கு. அது பேரு டீ கடை. இப்போ கூட எங்க அம்மா டீ கடை சூப்பரா இருந்துச்சு, அதை நான் மிஸ் பண்றேம்மா. எங்க அந்த டீ கடை இல்ல, சோ டீ கடை மாதிரி போட்டு எல்லாரும் அங்க உட்கார வச்சு அவங்களுக்குள்ள எல்லாம் பெரியவங்க எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் அது. அவங்க எல்லாருமே காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டு அங்க சும்மா அந்த சிட்டி வில்லேஜ் எங்க அளவுக்கு அது யாருமே அப்படி யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் அங்க வந்து ஆக்சுவலா அது ப்ராப்பர் ஆபீஷியல் ஷாக் ஆயிருப்பாங்க. ஆமா ஆமா. யாரா இவங்க? நைட் கூட ரெஸ்ட் இல்ல, எப்ப பார்த்தாலும் அங்க யாராச்சும் டீ கடையில ஆளு இருந்துட்டே தான் இருக்கும். அன்லிமிட்டட்னு தெரியாம சொல்லிட்டு அந்த மாதிரி பேலஸ் அங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணாங்க. நல்லா அவங்க எல்லாம் மிங்கிளாகி ஜாலியா இருந்தாங்க பெரியவங்க எல்லாருமே. ஓகே டன். அண்ட் உங்க வெட்டிங்ல வந்து ரொம்ப வெட்டிங்கை தாண்டி இவரோட பர்சனலாக வந்து இவரோட இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே ஃபுல்லாக கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு காருக்கு வந்து காரோட என்ட்ரி ஓகே, ஆனால் அந்த கார் வந்து நம்ம திருநெல்வேலிக்குள்ள வரப்பவே ஒரு என்ட்ரி ட்ரோன் ஷாட்லேருந்து ரொம்ப மெனக்கிட்டு வந்து ஒரு அந்த என்ட்ரிலாம் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ கார் மேலே இருக்க லவ் பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பிடிக்கும் கார்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே ஒரு கார் தான் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கார்ஸ் ரொம்ப கிரேஸ். ஆமாம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கார்ஸ், லக்ஸரி கார்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இனிஷியலாக வந்து அப்படியே காலேஜ் முடித்தோடனே அப்பா சரி நான் ஸ்கூலிங் முடித்தோடனே நான் கார்ஸ் வீட்டில் அப்படியே அடம் பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சது தான். அப்படியே ஒரு காராக வாங்க ஆரம்பித்தோம். தம்பிங்களும் என்ன மாதிரியே ரொம்ப கார் கிரேஸ். அப்பா சித்தப்பாஸ்லாம் ரொம்ப கார் கிரேஸ் கிடையாது. அவங்க எதுலனாலும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி ஒன்றா வாங்க ஆரம்பிச்சது தான். ஃபர்ஸ்ட் வாங்கின கார் இது ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினது ஒரு கோல்ட் கலரில் ஒரு போர்ஷே வச்சிருப்பேன். அது ரேப் பண்ணது ப்ளூ கலர் போர்ஷே. அது வந்து கோல்ட் கலர் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். போர்ஷே தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது மெக்கான். வெட்டிங்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் கார் வாங்குனீங்களா? வெட்டிங்காக அவங்க வீட்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கிஃப்டா. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, கிரீன் கலரா? ஆமா, அது கொஞ்சம் கிரேஷ் கலர். ஓகே, அந்த கார் வந்து அது நீங்க சொன்னீங்களா எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷன் கார்ஸ் தான் பிடிக்கும்? இல்ல அப்படி எதுவும் சொல்லல. அவங்க வந்து அவங்க சாய்ஸ்லயே நாங்க விட்டுட்டோம். ஆமா, அவங்க ரொம்ப அடம்ப நான் வேண்டாம்னு இல்ல நாங்க அது வாங்கி கொடுத்தே அவங்க பொண்ணுக்கு நாங்க பண்ணியே அவங்க வாங்கி கொடுத்து ரொம்ப அடம் பிடிச்சாங்க. சரி அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வரீங்க, சரி ரைட்டுன்னு சொல்லி. ஆக்சுவலி திருநெல்வேலியில ரொம்ப ப்ரைட்ல
இப்ப வரைக்குமே வந்து ஒரு நார்மல் ஒரு பீப்புள் கூட மிடில் கிளாஸ் கூட ஒரு 100 பவுன் போடணும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து அவங்களோட ப்ரைடுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த கார் வந்து இப்போ ரீசன்ட் ஃபேவரட்ல அந்த கார். ஓகே. அண்ட் இன்னொரு அழகான விஷயம், உங்க எல்லா காருக்குமே ஒரே நம்பர் 8888. அந்த நம்பருக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா? அது அப்பா சித்தப்பாஸ் தான். அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு ஆஸ்ட்ராலஜிக்கலா அந்த நம்பர் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னு சொல்லி வச்சுதான் அப்படியே நாங்க அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, இனிமே எடுக்க போறதும் அதான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேவரட் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஃபேன்சி நம்பர்ஸ் பிடிச்சது? எனக்கு யூசுவலாவே ஜென்ரலாவே எனக்கு இந்த டபுள் அவங்களுக்கு பிடிக்கும். அத பார்த்தோனே உங்க சொல்லிருந்தேன். ஆமா, இந்த மாதிரி நிறைய லைக்கிங்ஸ் வந்து சேமா இருக்கும். பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து வைஃப்க்கு ஒரு நம்பர் பிடிச்சு ஐயோ அது பெரிய தலைவலி. அவர் வந்து அன்இமேஜினபிள், நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாரு. திங்க் யூ ஆர் லக்கி ப்ரோ. இல்ல கண்டிப்பா வந்து அவங்களுக்கு 8 பிடிச்சிச்சு. உங்க கார் நம்பர் எல்லாமே 8. எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, அதுல 8 பிடிச்சது. ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பர்టిక్యులரா இந்த கார் வாங்கணும்னு ஆசை? இல்ல, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு அது சுத்தமா நாலேஜும் இல்ல. என் கூட பேசி தான் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே தெரியுது. ஓகே. ஓ, இந்த மாதிரி கார்ஸ்லாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இல்ல வந்து நீங்க ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட பொருள் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஆசையா? ஆக்சுவலி ரோஸ் கேட்டேன். ரோஸ் நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு பெருசா எதுவும் ஆசைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் இந்த ஷாப்பிங், அது இந்த இதுதான் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, ரெகுலர் ஷாப்பிங் மாதிரி. ஆமா, ஆல்வேஸ் அதுதான். அது மாதிரி நார்மல் தான், ரொம்ப வந்து ஆகும்னு கிடையாது, நார்மல் தான். ஓகே. எப்படி வந்து உங்களோட வெட்டிங் நீங்கள் பார்த்து பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் ஹனிமூன் லொக்கேஷன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே ஜெர்மனி, யூரோப் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக போயிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுவுமே ப்ரீ பிளான்டு தானே? இங்கே போகணும், டிக்கெட்ஸ்லாம் முன்னாடியே போட்டாச்சா? அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு 6 months முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போது இதையும் நாங்கள், ஏன்னா இது விட்டுட்டோம்னா அப்புறம் ரொம்ப தள்ளி போயிடும். ஏன்னா வீசா கிடைக்கிறதுக்கு யூரோப் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது தள்ளி போயிடக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரமாக பிளான் பண்ணிட்டோம். அப்போ அந்த ரிசார்ட் போன ரிசார்ட்டும் ஆக்சுவலி ஆமாம், யூரோப்ல ஒரு 4 கண்ட்ரிஸ் போனோம். ஜெர்மனி ஃபர்ஸ்ட் போனோம், அங்கே ஒரு 3 nights இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஃபின்லாண்ட் போனோம். அப்புறம் அங்கேருந்து ஆஸ்திரியா போனோம். அப்புறம் எஸ்டோனியான்னு ஒரு கண்ட்ரி, அது ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்தோம் க்ரூஸில். அது ஒரு சின்ன கண்ட்ரி தான். ஸோ அங்கே சும்மா சிட்டி டூர் மாதிரி போயிட்டு அப்படியே வந்தோம். எல்லாமே ப்ராப்பராக நல்லா பிளான் பண்ணி, பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி அவங்க தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா பிளான் பண்ணி க்ரியேட்டடாக, அதாவது எங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்ஸ் அவங்களுக்கு சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி கொடுத்தாங்க. மெயினாக நாங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கறதுக்காக போனோம். லேப்லாண்டில். அது நாங்கள் போன அன்னைக்கு ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் அப்போது சீசன் கிடையாது. ஃபெப் எண்டோட அங்கே வந்து அந்த வின்டர் முடியுது. அப்போ நார்தர்ன் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் போன அன்னைக்கு கரெக்டாக எங்களால் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப லக்கின்னு நாங்கள் லக்கிலேயே பார்க்க முடிஞ்சது. நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு கார் பயங்கரமா கார் கிரேஸ்ன்றதால அந்த இதெல்லாம் பார்த்தோம். BMW மியூசியம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க போலாம். இன்னும் உள்ள போய் பார்க்கறாங்க. எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி, எனக்கு ஒரே காரா தான் தெரிஞ்சது. எல்லாமே அதே தாங்க. நான் இன்ஜின் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க, கார் தானங்க. மேபி அது என்னோட கிரேஸ் அப்படி இருக்கு. உங்களுக்கு ஆனால் பயங்கர ஒரு ஹாப்பியாக இருந்திருக்குல்ல, இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏதாவது கார் பொம்மை வாங்கி கொடுத்து அந்த மாதிரி இருந்திருக்குல்ல உங்களுக்கு? அந்த இதுக்குள்ள போகணுமா? ரொம்ப குழந்தையா மாறிட்டோம். ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கா, இதெல்லாம் போனால் எனக்கு பயங்கர ரொம்ப ஹாப்பியாக ஆகும் அந்த மாதிரி? ஜுவல்லரி ஷாப் தான், அங்கே போனோடனே குஷி ஆயிடுவாங்க. ஓகே. வாட் டு யூ ப்ரிஃபர்? லைக் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, ஆன்டிக் அந்த மாதிரி பிடிக்குமா, இல்லை கோல்ட் ஜுவல்லரிஸ் இல்லை டைமண்ட் ஜுவல்லரிஸ்? எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி நீங்க பர்சனலி விரும்பி போடுறது? எனக்கு பர்சனலா பிடிக்கிறது ஆன்டிக் தான். ஆன்டிக் ஜுவல்லரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆமா. ஓகே. உங்க வெட்டிங்க்கு வாங்குனதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்து வாங்குனதா இல்ல வெட்டிங்காக கஸ்டமைஸ் பண்ணதா? வெட்டிங்க்கு பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கணும். கஸ்டமைஸ் பண்ணி வாங்குனது எல்லாமே அதுவும் கியூரேட் பண்ணி வச்சிருந்தீங்களா? இந்த லுக்ஸ்க்கு இப்படி பண்ணணும். ஏன்னா அந்த ஜுவல்லரி கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி சொல், எல்லாமே வந்து ரொம்ப டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரியா இருந்துச்சு. ஸோ அதுவுமே நீங்க எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினதான்னு கேட்குறேன். ஆமா, எனக்கு பிடிச்ச டிசைன் நான் சொன்னா அவங்க அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி. இப்போ வந்து நான் கேட்குற கொஷின்ஸ், இப்போ நீங்கள் ஒய்ஃப்னா ஒய்ஃபை காட்டுங்க, இல்லைனா நீங்கன்னா எப்படி, ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டை காட்டணும், இல்லைனா நீங்கள் எப்படி, ஓகேவா? ஜென்யூனாக சொல்லணும், வந்து ஏமாற்றக்கூடாது. ஓகே ஓகே. இப்போ இந்த வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இல்லை வந்து டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு அதை ரீசெக் பண்ணுறது யார் வெளியே போகிறதுக்கு முன்னாடி? ஓகே. யூசுவலி வந்து விமன் எல்லாம் கொஞ்சம் தலையில் இருக்கும், அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பயங்கரமான இந்த கிளீனினஸ் ஃப்ரீக் ஓசிடி இருக்கும், லைட்டாக வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும், அது யாரு? ஓகே. எனக்கு கொஞ்சம் எப்பவுமே அது பேசிக்காவே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இது. அதிகமாக திட்டு வாங்குறது யாரு? நீங்களா? அவங்க சமத்தா இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி அந்த கேள்வி கேட்டீங்கல்ல, அது நடக்காதனால. எதுக்கெல்லாம் திட்டு வாங்கியிருக்கீங்க?
இந்த க்ளீனாக வச்சுக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கே. எல்லா வீட்லயும் வந்து ஹஸ்பண்ட் திட்டு வாங்குவாங்க. எடுத்த இடத்துல வைக்கணும்னா எங்கே போகிறேன்னா அங்கே வச்சுட்டு அப்படியே போயிடுவேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கு. ஓகே. நீங்க வந்து பின்னாடியே எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து எடுத்து வச்சு கரெக்ட். ஓகே. யார் பொசசிவ் ரெண்டு பேர்ல? ஓகே. ஃப்ரீக்வென்ட்டா ஃபுட் வெளிய ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது யாரு? அப்படியா? ஆமாம். சமைப்பாங்களா ப்ரோ? சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, சூப்பரா சமைப்பாங்க. கொடுத்துருக்கேன், நிறைய சமைச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். சமைச்சது உங்களோட ஃபேவரட் டிஷ்? மட்டன் அண்ட் ப்ரான்ஸ் பண்ணுவாங்க, பட்டர் கார்லிக் ப்ரான் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது மட்டன் கொஞ்சம் பிடிக்கும், ஸோ அது நல்லா குக் பண்ணுவாங்க. பேசிக்காக குக்கிங் சூப்பராக பண்ணுவாங்க. சூப்பர். வந்து டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் வந்து பெரிய விஷயம். பண்ண அது ஒண்ணு மாட்டாங்க. மட்டும் You are ஒரு blessed, change. I think. ஓகே, தபஸ்டிங்க குக்கிங்ல. ஆமா. இப்போ வந்து வீட்ல ஆனா லைட்டா ஒரு அம்மாக்கும் வைஃப்க்கும் யார் சமைச்சது வந்து ஒரு டஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த அளவுக்கு இன்னும் போகல. இன்னும் அம்மா வந்து அந்த மாதிரி டைப்பும் இல்லை, ரொம்ப சில் தான், ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஓகே டன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது? ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்றது அதிகம்? அது ரெண்டு அது பேருமே ரெண்டு பேருமே ரொம்ப கிடையாது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய, பட் ஹேங் அவுட் பண்றது அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை யாருக்குமே. கம்மி தான். ஓகே. ஷாப்பிங் ஃப்ரீக். அதுதான் நீங்க இங்க வந்ததுலேருந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்ண ஒரு பொருள், ரிப்பீட்டடா இது அடிக்கடி வாங்குவாங்கன்னா என்ன பொருள்? யார் இவங்களா? இவங்க வாங்குறது வந்து ட்ரெஸ் தான். ட்ரெஸ் தான். நேற்று கூட இப்போ இன்டர்வியூன்னு சொல்லி வாங்கிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டே இருப்பாங்க. ஓகே. உங்ககிட்ட இருக்கிறதுலே வந்து கலெக்ஷன்ஸ்ல இதுதான் வந்து சாரியா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சசரிஸ், இல்ல ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும், ஷூஸா இருக்கட்டும், இது வந்து நான் ரிப்பீட்டடா வாங்குவேன், n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வாங்குவேன், இது இவ்வளோ இருக்குன்னா எது சொல்வீங்க? கேஷுவல்ஸ் ட்ரெஸ் தான் அதிகமாக வாங்குவேன். சாரீஸ், ஆமாம், சாரி, குர்த்திஸ் எல்லாமே அது மட்டும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குவேன். மற்றதெல்லாம் இல்லை. ஓகே. ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்குவேன். எவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் இருக்கும் இது வரைக்கும் வாங்கினதுல? ஆக்சுவலி யூஸ் பண்ணாமே அது நிறையா இருக்குது. அங்கேயே வீட்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இருக்கும். ஒரு 50 பேர்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கலெக்டிவா? எனக்கு அந்த மாதிரி ஷூஸ் ரொம்ப பிடிக்கும், வாட்சஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவுட்ஃபிட்ஸ் இவங்க பண்றதை பார்த்து தான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் நல்ல ஷாப் லைக் டஃப் கொடுத்து நம்மளும் வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆமா, ரொம்ப பண்ணிடுவானா, அவங்க பாட்டு பண்ணிட்டு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணிடுவோம். ரெண்டு பேரும் வீட்ல இப்படி இருந்தா எப்படி அப்படின்ட்டு பின் வாங்கிட்டு லைட்டா. ஓகே. ரெண்டு பேரும் யார் ஷார்ட் டெம்பர், டக்குன்னு சின்ன விஷயத்துக்கு வருது? அது இப்போ என்கிட்ட இல்ல, பட் பேசிக்கா நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். இவங்க இப்போ கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா மாறிட்டு வராங்க. ஓகே. எதுக்குலாம் உங்களுக்கு கோவம் வரும்? எனக்கு பெருசா கோவமே வராது யூஸ்வலா. டக்குன்னு கோவம் அப்படின்னு வராது. அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் டக்குன்னு கோவம் வந்துடும். சின்ன சின்ன விஷயங்கள்னால கோவம் வந்துடும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, எடுத்து வச்சுட்டு வச்ச இடத்துல வைக்காம போறது, சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க என்ன லைட்டா மாறிக்கிட்டு இருக்கீங்களாமே, கோவம், ஷார்ட் டெம்பரா, என்ன மாதிரி விஷயத்துக்குலாம்? நான் தான் அந்த பொசசிவ்னஸ்ல தான் கொஞ்சம் கோவம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மத்தபடி ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் யாருக்காச்சும் சின்னதா ஒரு சண்டை வந்தா சாரி கேட்கறது யாரு? நான் தாங்க அப்படின்னு பெருமையா சொல்லுங்க. எது நீங்க சொன்னீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பெருசா சண்டை வந்ததே இல்லைன்ட்டு. எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் சண்டை வந்துச்சு? சண்டைன்னு சொல்ல முடியாது. சண்டைன்னு ப்ராப்பரா இது போடல, இனிமே தான் பண்ணணும். சண்டே பிளான் போடுறேன். ஓகே. சண்டைன்னு பாத்தீங்கன்னா பெருசா இது சண்டை உண்மையா வந்ததில்லை. ஆமா, அப்படிலாம் இல்ல இல்ல. ஆனா சாரி வந்து சும்மாவே சாரி கேட்டுருவீங்க. சும்மா ஏதாவது சின்ன இந்த ஷார்ட் டெம்பர் ஆகும்போது அவங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்கும் போது கொஞ்சம் அப்படி பேசாத மாதிரி இருப்பாங்க. அப்புறம் உடனே நான் சாரி கேட்டு சரி பண்ணி. ஓகே டன். இது வந்து ரெண்டு பேருக்குமான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறப்போ அவங்க என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க, இவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்க கான்செப்ட் தெரியும் நினைக்கிறேன். ஒயிட் ஷர்ட், கிரே பேண்ட் போட்டிருந்தாங்க. நீங்க அது சொல்ல வேணாம். கரெக்ட்டா? கரெக்ட். சரி, நீங்க அவங்க கலர் சொல்லுங்க. Black கலர். பிங்கா. ஐயோ, அவுட் மாட்டிக்கிட்டீங்க. கலர் தப்பு. அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போட்டதே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், கொஞ்சம் மறந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட ஸ்லிப்பர் சைஸ், ஹஸ்பண்டோட ஸ்லிப்பர் சைஸ் நீங்க சொல்லணும், வைஃபோட ஸ்லிப்பர் சைஸ். இவங்க 12. இவங்க வந்து 6. ஆமா, 6. இப்போ வந்து உங்க வைஃப் கரண்டா கையில என்ன கலர் நெயில் பாலிஷ் போட்டுருக்காங்க பார்க்க கூடாது. அதெல்லாம் அது கம்ஃபர்ட்டபிலிட்டிங்க. நீங்க யங் கப்பிள்ஸ் அப்படிதான் சும்மா காலையில தான் போட்டேன். பிரவுன். காலையில தான் போட்டிருக்காங்க. பிரவுன் கரெக்ட். ஏன்னா அவங்க சாரி பிரவுனுங்கிற மைண்ட்ல எப்படியும் அதான் அடிப்பாங்க, அப்படி சொன்னது. ஓகே. ரெண்டு பேர்ல வந்து யார் அதிகமா அந்த லைக் எப்படி சொல்றது, லவ் லாங்குவேஜஸ்லாம் நிறைய வந்து சொல்றது, லவ் யூ சொல்றது, அந்த மாதிரி வந்து லைக் எப்பயுமே
மனசுக்குள்ள இருக்கும், அது ரொம்ப நான் வெளிப்படுத்திக்கிறது இல்ல. வெளியில சொல்ல மாட்டேன். 2 பேர்ல யார் அடிக்கடி வந்து இந்த பார்லர் போறது க்ரூமிங்க்கு? பார்லர் ஆப்வியஸ்லி நான் தான். ஓகே, இப்போ மென்ஸும் இப்போ போறாங்க, அதனால அந்த क्वेश्चन நாங்க நான் போவேன், ஏதாவது காம்பவுண்ட். தேவை இருந்தா போவேன். இவங்க வந்து பின்னி கூட போனாங்க. ஓகே, எல்லாம் சொல்லணுமா? 2 பேர்ல யார் லைட்டா சோம்பேறி? நான். எதுக்கெல்லாம் வந்து சோம்பேறித்தனப்படுவாங்க? தூங்கி எந்திக்கிறதுக்கு, ம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தூங்கி எந்திக்கிறது தான் ரொம்ப சோம்பேறி. மத்தபடி எந்திரிச்சிட்டாங்கன்னா ஆக்டிவ் இதை ஆயிடும். அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அது கொஞ்சம் சோம்பேறி. ஓகே, 2 பேர்ல வந்து ஒரு இடத்துக்கு போனா யார் லேட்டா ரெடி ஆவா? இல்ல நீங்க நீங்களா? என்ன ஆப்போசிட்டா இருக்கே. இல்ல, அது கொஞ்சம் இதா இருக்கும். சரி, நீங்க நான் சொல்லுங்க. சீக்கிரமா. ஏன் வந்து அவங்க நம்மளுக்கு தான் வந்து புடவை கட்டணும், தலைவாரணும், மேக்கப் போடணும் அப்படிலாம் அப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்கதான் அந்த மாதிரி இப்ப நார்மலா Normal-ஆ வெளில வெளில கேஷுவலா போறாங்க. போறோம் அப்படின்னா அது நான் ஏன்னா இங்க ரூம் அங்கமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெளியில வரது Okay, கொஞ்சம் லேட் அது ஆயிடுது. கஷ்டம் சார். அப்பனா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா half an hour பிஃபோராவே. அப்படிதான் எப்பவுமே காலையிலேயே இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புனா half an hour பிஃபோரே எழுந்திருவேன். எழுந்துச்சு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை போய் கிளம்ப சொல்றது இவங்க எல்லாம் வரைக்கும் ரெடி நான் ஆனதுக்கு ரெடி அப்புறம் நான் எந்திப்பா 5 minutes ரெடி ஆயிட்டு வந்துடுவேன். ஓகே, 2 பேர்ல யார் வந்து ரொமான்டிக்? 2 பேருமே அப்படி இல்ல. ரொமான்டிக் வந்து ரொமான்ஸ் காமன் தான், ஜெனரலா தான் கேட்டேன். நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி அதுவும் கேட்கலங்க. இந்த 2 பேருமே ஈக்குவல். Okay. 2 பேரும் ஃபர்ஸ்ட் போன டேட், தனியா போன டேட் எங்க? கரெக்டா சொல்றீங்க? தனியா போனதுன்னா எல்லாமே கும்பலா போயிடும். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமும் போகலையே. இல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் போனோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சும்மா வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆமா, சும்மா ரெஸ்டாரண்ட்ஸ். ஓகே, உங்க 2 பேரோட ஸ்டார் சைன் என்ன? நீங்க ஹஸ்பண்டோட சொல்லணும், நீங்க ஒய்ஃபோட சொல்லணும். ஸ்டாரா? ஸ்டார் சைன். ஸ்டார். அவங்க லீவுன்னு நினைக்கிறேன். ஆமா. நீங்க சொல்லுங்க, ஹிண்ட் கொடுங்கன்னு கேக்குறேன். மீன் தான். மீனமா? ஓகே, டன். அவங்க சிம்மம், நான் மீன். ஓகே, 2 பேர்ல வந்து என்னதான் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் மூவ் இருக்குல்ல, லைக் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பேசுறது, அது யாரு? நான் தான். ஓகே, அப்படிதானா? ஆமா, அவங்க தான். சரி, நீ என்னதான் நீங்க அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இந்த லவ்வர்ஸா இல்லாதனால உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ப்ரொபோசல் இருந்தா எப்படி இருக்கும், ஒருவேளை அவர் ப்ரொபோஸ் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற ஆசை இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க நிறைவேற்றிடுவோம், அவரை பண்ண சொல்றோம். அப்படி எதுவுமே இல்லை. நாங்க இருக்கீங்க ஒய்ஃப், அதெல்லாம் வந்து பண்ண சொல்லிடுவோம். அப்படிதான் வந்து அவங்களோட அந்த ரொமான்டிக் சைடு எப்படின்னு நாங்க எல்லாமே பண்ணிட்டோம். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள் எங்களுக்கு இருக்கா? அரேஞ்ச் மேரேஜாவே இருந்தாலும் அது லவ் மாதிரியே தான் நாங்க கொண்டு போயிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்றப்போ நீங்க இந்த இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக பயங்கரமா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணீங்களா? யார் இவங்களை இம்ப்ரெஸ் பண்றது? இவங்களே இவங்க ஃபேமிலியே இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன? இல்ல, நாங்க தான் ஆக்சுவலி பண்ணியிருக்கோம். நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா. இவங்க அங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க வரும்போதே மேல ஃப்ளவர்ஸ் ஷவர் பண்ணி விட்டு அப்போல இருந்தே நாங்க பாத்தீங்களா வீடியோ அது வீடியோ இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த மாதிரி பண்ணோம். உள்ள சாங்லாம் போட்டு உள்ள வெல்கம் ஆமா, பண்றது. மருமகனுக்கு ரிலேட்டடான சாங்ஸ் எல்லாம் போட்டு வெல்கம் பண்றாங்க. யூசுவலா மருமகளே வான் போடுவாங்க, நீங்க வந்து மருமகனுக்கு போட்டீங்க. ஆமா, நாங்க ஃபேமிலியாவே ஒண்ணா சேர்ந்து தான் இம்ப்ரெஸ் பண்ணோம். ட்ரை பண்ணாங்க, பட் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பட்டன் இல்ல வொர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? அவங்க வந்து பொண்ணு பாக்குறாங்க, லைட்டா ஏதாவது எஃபர்ட்ஸ் போடுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லை, யூஸ்வலாகவே இங்கே நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க. எல்லாருமே நல்லா வெல்கம் பண்ணி, இது வந்து கல்யாணங்கும் போது அது இந்த அளவுக்கு நல்லா இது பண்ணாங்க. ஆமாம், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. நீயும் பர்சனலாகவும் நிறையா பர்சனலாக என்ன பண்ணுவாங்க, இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, டன், சூப்பர். ஐ திங்க் வந்து உங்களோட வெட்டிங் மோஸ்ட் செலிப்ரேட்டட் வெட்டிங் இன் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து யாருப்பா இவங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி பீப்புளுக்கு ரொம்ப இருந்துச்சு. இது மூலிமா வந்து நீங்கள் அது ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் அது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் வெளியே பார்க்குறப்ப வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப சீன் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு பிம்பம்லாம் இருந்துச்சு. பட் நேரில் பார்க்குறது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், எங்களுக்காக உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. அண்ட் பெஸ்ட் விஷஸ். இன்னமும் நீங்கள் நியூலி மேரிட் கப்பிள்ஸ் தான். என்ஜாய் யுவர் மேரிட் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. We Care Super Shield 100 Ultra. Defense broad spectrum sunscreen with 100 SPF. Buy now. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.